அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் கூட இருக்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு. கர்த்தர் கூட இருக்கிறவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம், தூக்கி தூர எறிவாங்க. அந்த கர்மத்தை தூக்கி போடுங்கன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தூக்கி எறிவாங்க. அந்நிய காரியங்களை தூக்கி எறிவார்கள், விலக்கிப்படுவார்கள். அங்க இருக்கிற ஒவ்வொன்னும் போகும், ஒன்னா எடுத்து தூர போடு. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நாம இனி இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது. இப்படி ஒன்னு அந்நிய காரியங்களை தூக்கி எறிவார்கள். ஆண்டவர் கூட இருக்கும் போது நடக்கக்கூடிய காரியம். அங்க நீங்க உங்களுக்குள்ள அப்படியே ஒரு எண்ணங்கள் வரும், இதெல்லாம் நம்ம வேண்டாம், நம்ம எல்லாம் ஆண்டவர் உண்மையா ஆராதிக்கணும், இது இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள வருது அப்படின்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அப்படி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அங்க அப்படி என்ன, எப்படிப்பட்ட ஆராதனை? அந்நிய காரியங்களை விலக்கி ஆராதனை செய்யும் போது நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க. 4வது, அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். உங்களுக்கு மனதுருக்கம், ஆண்டவர் மனதுருகுவார் என்றால் எப்படியாக அந்த குடும்பம் இருக்கும், அந்த மனிதர்கள் இருப்பார்கள், அந்த சபை இருக்கும், அந்த வீடு இருக்கும் என்று நமக்கு தெரியும். கர்த்தர் மனதுருகினார். அங்க யாரு எந்த மனுஷனாலும் எந்த காரியமாலும் தொடவே முடியாது. அல்லேலூயா. உலகமோ சத்துருவோ சாத்தானோ அங்க தொட முடியாது. கர்த்தர் மனதுருகி, அல்லேலூயா, அவர் என்ன பண்ணாராம்? அவங்களோட வருத்தத்தை பார்த்தாராம். இஸ்ரவேலுடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எப்போது நாம வேண்டாத காரியங்களை விலக்கி போடுகிறோமோ, விலக்கி போட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி அவைகளை எல்லாம் தூர எரிந்து விட்டு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, தன்னை சுத்திகரித்து கொண்டு ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனை கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, கர்த்தர் பார்க்கிறார். அப்பொழுது அவர் செய்யக்கூடிய காரியங்களை பாருங்க. இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்க்கிறார், உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறார். அப்படி அந்த மாதிரியான ஒரு பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் அதை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அங்க இருக்கிற கடன் பிரச்சனையா இருக்கட்டும், சோதரம் வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், பொல்லாத ஆவியுடைய பிரச்சனையா இருக்கட்டும், அங்க இருக்கிற சத்ரு போராட்டமா இருக்கட்டும், அத்தனையும் என்ன செய்வாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், விலக்கி போடுவார். அப்புறம் அவங்க வருத்தம், அது எந்தெந்த சூழ்நிலைகளால எது நிமித்தமான வருத்தங்கள் இருக்கோ, வேதனை இருக்கோ, கண்ணீர் இருக்கோ, அங்க பாரம் இருக்கோ, கஷ்டங்கள் இருக்கோ, அத்தனையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்வாரா? மனது இருக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அவங்களுக்கு இருக்கிற வருத்தம், அந்த வருத்தம், வேதனை, அங்கலாய்ப்பு அத்தனை பார்த்து கர்த்தர் என்ன செய்வாரா? மனதுருகுவார். அல்லேலூயா. அப்படியானா நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு நடக்குதுன்னு சொன்னா கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அங்க ஆராதனையும் மனதுருக்கம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஆத்துமா வாழும். அப்படிப்பட்ட ஆத்துமா வாழும். அது வாழ்றது மட்டுமில்ல, அநேகரை வாழ வைக்கும். ஆராதனை செய்கிற ஆத்துமா வாழும், கூட இருக்கிற அத்தனை பேரையும் வாழ வைக்கும். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. சுத்தி இருக்கிற குடும்பங்களை வாழ வைக்கும். ஆராதனை செய்கிற ஆத்துமா வாழும், அநேகரை வாழ வைக்கும். ஏன்னா அதால முடியும். ஆராதனை எங்க இருக்கோ, ஜெபம் எங்க இருக்கோ, வேத வாசிப்பு எங்க இருக்கோ, அவங்க வாழுவாங்க. பின்ன கூட இருக்கிற அத்தனை பேரையும் வாழ வைப்பாங்க. அவங்களுடைய ஆராதனையில் அத்தனை பேர் வாழ்வார்கள். அவங்க வேறு ஆழமா போகும். அந்த வேருக்குள்ள இருந்து எல்லாம் அந்த மரம் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்கா படர்ந்து கொண்டே இருக்கும், அது விரிந்து கொண்டே இருக்கும். அப்ப அது நிலையில இருக்கிற அத்தனை பேர் பாதுகாக்கப்படுவது போல இந்த ஆராதனை செய்கிற அவர்களோடு கூட இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவார்கள், வாழுவார்கள்.
அல்லேலூயா.